ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீக்கங்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பீக்கங்காய் குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அது பண்ணுறக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். பாருங்கள், கடுகு சேர்த்தாச்சு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்கள் அது கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அதனால் நீங்கள் லைட்டாக ஒரு லைட் ப்ரௌன் இல்லைனா ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த பீக்கங்காய் குழம்பு பண்ணுறதுக்கு தக்காளி பழம் 2 தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன். இப்போ 2 தக்காளி பழத்தையும் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த தக்காளி பழத்தை நல்லா சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் மீடியம் சைஸில் தான் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த பீக்கங்காய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் சேர்க்கணும். அதை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பீக்கங்காய் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து இதை வதக்கி விடுங்க. தண்ணி சத்து நிறைய பேர் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணியே சில பேர் குடிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி பீக்கங்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடலில் தண்ணி பதம் அதிகமாகும். அதனால் அடிக்கடி இதை நீங்கள் சேர்த்து பழகிக்கிங்க. இப்போ இந்த பீக்கங்காயை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பா வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இல்லை நார்மலாக கிரேவியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இந்த பீக்கங்காய் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா இந்த பக்குவம் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க, இது வேகிற அளவுக்கு. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் லைட்டாக தேங்காயை அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் ஜீரகம் இது மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அது கொஞ்சம் கிரேவியாக காட்டும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா, ஒரு 2 சில்லு தேங்காயும் கொஞ்சமாக ஜீரகத்தையும் வச்சு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இந்த குழம்பு நல்லா கிரேவியாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதித்து இந்த மசாலா வாடையெல்லாம் போய் இந்த பீக்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நமக்கு பீக்கங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்ததும் நீங்கள் லைட்டாக லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா போதும். பாருங்கள், நான் இந்த பக்குவத்தில் இறக்கியிருக்கேன். இது நீங்கள் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.